Hello friends, welcome to Tamil Trading Master YouTube channel. நான் உங்கள் ராமன் கோயத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் லிங்க்ஸ் இருக்குது. டிமேட் அக்கௌண்ட் யாருக்காவது தேவைப்படுச்சா அந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, தேவைப்பட்டால் அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வர மண்டேக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் என்எஸ்சி சார்ட்டு. ஸோ என்எஸ்சி சார்ட்டில் ஆக்டிவ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,950. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு இம்பாக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 55,000 அப்படின்ற ஒரு இதில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் போய்ட்டு, சரிங்களா? ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி, ஸோ எக்ஸ்பைரி வந்து மே எக்ஸ்பைரி வச்சிங்க 28 இல்லை மே எக்ஸ்பைரி வந்து அதில் லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வச்சிங்கன்னா அதில் காட்டும். ஸோ அதில் யார் ஆக்டிவ் இம்பேக்ட் ஸ்ட்ரைக்காக இருக்காங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 4th May 2026 நிஃப்டியோட அப்சைட் ரேஞ்சு. ஸோ நம்ம என்எஸ்சியில் தந்திருக்க இந்த லெவலை வச்சு நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட லோ, ஹை, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் கிடைக்கும், சரிங்களா? ஸோ 23,950ஓட லோ வேல்யூ 126, அதை ஆட் பண்ணிங்கன்னா 24,076 ஒரு லெவல் கிடைக்கும். இது வந்து அப்சைட் லெவலு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அப்சைடில் போனோம் அப்படின்னா அடுத்த டார்கெட்டாக 23,138 கிடைக்கும். அதையும் பிரேக் பண்ணி மேலே போகும்போது 24,168, அதுக்கு மேலே போனோம்னா 24,184 அப்படின்ற லெவல் கிடைக்கும். ஸோ போன லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனோட ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 24,223 வேல்யூ போய் ரீச் ஆவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ 340. ஸோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24,950 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த கால் அண்ட் புட் வேல்யூ, ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் அண்ட் புட் ரெண்டுத்தோட க்ளோஸ் வேல்யூ 142, 234 அப்படின்ற வேல்யூ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஆட் பண்ண வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ப்ரைஸை வச்சு நீங்கள் வந்து கால் சைடில் ஆட் பண்ணிங்கன்னா 24,138 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? அதோட டோட்டல் வேல்யூ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், 23,950 கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24,326 அப்படின்ற ஒரு ஒயிட் ரேஞ்ச் லெவல் கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸோட டோட்டல் வேல்யூவை 436 வேல்யூவை இந்த 23,950 ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ரேஞ்ச் கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் இந்த புட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய லோ வேல்யூ, இதில் இருக்கிற இந்த லோ வேல்யூ, க்ளோஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை ப்ரைஸ், அதுக்கப்புறம் இந்த கால் அண்ட் புட் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆவரேஜ் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆவரேஜ் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் ப்ரைஸ் ஒயிட் ரேஞ்சுக்கு. ஸோ சிமிலர்லி நீங்கள் எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வேல்யூவை வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூலாம் டவுன் சைடில் சப்போர்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். 23,854, 23,837, 23,808, 23,762, 23,732, 23,657 அப்படின்ற டவுன் சைட் சப்போர்ட் லெவல் கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம் பியரிஸாக இருக்காங்க, செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா மட்டும் ஸோ இந்த க்ளோஸ் ப்ரைஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது கால் அண்ட் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் அண்ட் புட் க்ளோஸ் டோட்டல் வேல்யூ 376, அதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 23,574 ஒரு பாட்டம் சப்போர்ட் லெவல் கிடைக்கும். அதையும் பிரேக் பண்ணும்போது 23,514, 500 சைக்காலஜி லெவல் வரைக்கும் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சார்ட்டில் போய் பார்த்துடலாம். நிஃப்டி சார்ட்டில் May 2026 நிஃப்டி intraday upside and downside levels. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்குது நியர்லி 24,000 சைக்காலஜிக்கல் லெவலில் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒருவேளை வந்து கேப் அப் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மேலே வரும்போது இந்த 30ஆம் தேதியோட ஹையை பிரேக் பண்ணணும். ஏப்ரல் 30ஓட ஹையை பிரேக் பண்ணி வரும்போது நீங்கள் வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பாருங்கள், நான் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இது ஒரு சினாரியோ சொல்லிடுறேன். ஸோ இதை பிரேக் பண்ணி வரும்போது நீங்கள் வந்து கால் சைடில் இது பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப போகும்போது தான் எடுக்கணும், சரிங்களா? பிரேக் பண்ண உடனே எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ட்ராப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணி இந்த ஃப்ரைடே ஹையை பிரேக் பண்ணி மேலே வரும்போது நீங்கள் வந்து
ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே. சரிங்களா? ஸோ இது பிரேக் பண்ணி மேலே வரும்போது அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நான் மார்க் பண்ண இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்சைட் டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பிஎஸ்ஐ லெவல் 24,500 வரையும் தந்திருக்கேன். அது எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போவோம். அப்படி இல்லைனா இந்த 300, 335 லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் வராங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே க்ளோஸ் கிட்ட ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி தேர்ஸ்டே க்ளோஸை வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி வரும்போது மட்டும் தான் நீங்கள் வந்து புட் சைடில் என்ட்ரு எடுக்கணும். இப்படி வந்து பிரேக் பண்ணி திரும்பவும் வந்து இப்படி கீழே ஃபால் ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பவும் வந்து இந்த பிரேக் வந்து ரீடெஸ்ட் பண்ண இடத்த வந்து திரும்ப வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இது இப்படி பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த லோவோடு சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டான அந்த ஸ்விங்கை அதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஃபால் ஆகும்போது நீங்கள் புட் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். எடுத்திங்கன்னா டவுன் சைடில் இருக்கக்கூடிய அந்த தேர்ஸ்டேயோட லோ வந்து அதை வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணி வரும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செல்லர்ஸ் பேனிக் ஆகி இன்னும் இந்த லோவை பிரேக் பண்ணும்போது செல்லர்ஸ் வந்து பையர்ஸாக மாறுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையும் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டு. ஸோ எந்த செல்லர் பயப்படுறானோ அதுக்கேற்ற மட்டும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தருவாங்க. ஆப்ஷன் பையர் வந்து இந்த மாதிரி வந்து பேனிக் சிச்சுவேஷனை கேப்சர் பண்ண கற்றுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டவுன் சைடில் இருக்க இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப் டு வந்து 23,500 வரையும் தந்திருக்கேன். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் கீழே லெவல்ஸ் இருக்குது, தேவைப்படுறாங்க, அதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய வேல்யூஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ அதேமாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய மற்ற லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல்ஸ் தான். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கால் அண்ட் புட் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அந்த ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு எஸ்எல்என்ட்ன்றதும் ஒரே வேல்யூ தான், பிஇபி வேல்யூ ஒரே வேல்யூ தான். யார் இந்த வேல்யூவை சஸ்டெயின் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 வேல்யூ வந்து இந்த 184 பிரேக் இவன் பாயிண்ட் லெவலில் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டார்கெட்டு 206, 241, 306, 325 அப்படின்ற லெவலில் டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுவான். ஒருவேளை 184 கீழே கால் ஆப்ஷன் வந்து சஸ்டெயின் பண்ணுறான், பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அவன் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 139. அது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் என்ட்ரி கிடைச்சதுன்னா ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும் 139ல். ஸோ உங்களுக்கு நல்ல மொமெண்டம் வந்து ஃபர்தராக அப் சைடில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கால் இல்லைனா புட்டு யார் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இந்த வேல்யூவை இந்த சஸ்டெயின் பண்ணுறா அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் கம்பேர் பண்ணணும் கைஸ். அடுத்த மணியில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷனும் ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதே சமயம் ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் அண்ட் புட்டு. ஸோ இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்கள் வந்து மாற்றி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் வந்து நம்ம பிபி லெவலில் சஸ்டெயின் பண்ணுறதை பார்க்கணும். ஸோ யார் வீக் ஆகிறா, யார் வந்து ஸ்ட்ராங் ஆகிறான்றதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள். ஸோ சென்செக்ஸும் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இன்ட்ராடே செய்யக்கூடிய நண்பர்கள் இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த க்ரீன் கலர் சப்போர்ட் ஜோன், அதாவது லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனோட ரீசெண்டாக நடந்த அந்த ஸ்விங்கோட லோ தான் வந்து சப்போர்ட்டு 76,800. ஸோ இந்த சப்போர்ட் லோவில் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு வேளை ஓப்பன் ஆனால் அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 76,390. அதையும் பிரேக் பண்ணும்போது அந்த லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷன் அதோட லோ வந்து அவன் வந்து கட் பண்ண பார்ப்பான். 76,248. சரிங்களா? ஸோ 258 அந்த லெவலை வந்து டச் பண்ண பார்ப்பான். அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி அதையும் பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தராக இந்த 76,000 அப்படின்ற வேல்யூ வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். ஸோ அதுக்கும் கீழே வந்து 75,500 வரைக்கும் பிஎஸ்ஐ லெவலில் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. அப்சைடில் ஒருவேளை மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்து போகணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனோட ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து அதாவது ரீடெஸ்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த சைடு வந்து ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப அப்படி மேலே போகணும். ஸோ போகும்போது தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லைனா ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி மேலே வந்து அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் வந்து மேலே வரானான்னு பார்ப்பான். ஸோ இந்த 77,500 வந்து ஒரு பிஎஸ்ஐ லெவல். இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள்.
ஸோ அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இந்த ரிஜெக்ஷன் ஜோன் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம மார்க் பண்ண லெவல் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க சரிங்களா. ஸோ பிளைண்டாக யாரும் போய் ட்ரேட் எடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க சரிங்களா. ஸோ இது வந்து 4th மேக்கான சென்செக்ஸ்க்கான இன்ட்ராடே லெவல்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஸோ அதுவும் சேம் சினாரியோ தான். இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் என்ன ஜோன் சொன்னனோ அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போகும்போது ஃபர்தராக இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். 55,500 அப்சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ரிஜெக்ஷன் ஏரியாவாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு சரிங்களா. அதுக்கும் மேலே போகும்போது தான் 56,000 வரைக்கும் மேலே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வரையும் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது 56,172 சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறான் அப்படின்னா லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனோட 30ஆம் தேதியோட லோவை பிரேக் பண்ணும்போது அந்த பாட்டம் ஏரியா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆவாங்க. 54,360 வரைக்கும் கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் 54,000 லெவலுக்கு கீழே வருவாங்க. 54,000 ரொம்ப வைட் ரேஞ்சாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து இந்த பாட்டம் லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 54,134 ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக இந்த பாட்டம் சப்போர்ட் க்ரீன் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்க கைஸ். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்லேயும் நான் வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறாங்க இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய லைன்ஸ் இருக்கும் கைஸ், இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொன்ன அந்த டான் அக்கௌண்ட்டில் சொன்ன சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆஸ் இட் இஸ் நம்ம ஏற்கனவே ட்ராப் பண்ணி வச்சது தான். டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட்டை பேஸ் பண்ணி அண்ட் ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணி வச்ச லெவல் தான். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் வந்து எங்கெல்லாம் ரிஜெக்ஷன் எடுக்கிறாங்க, சப்போர்ட் எடுக்கிறான்றதை நீங்கள் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஸோ நம்ம தரக்கூடிய லெவல் செக்யூரசி ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் வாஸ் யூடியூப் சேனல். See you day after tomorrow. Bye.